கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் மறுபடியும் சந்திக்கும்படி செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆகாரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகார் என்கிற பெயருக்கு பரதேசி அப்படின்னு அர்த்தம். ஆகாருடைய அறிமுகம் எகிப்து தேசத்து பெண், சாராளுடைய அடிமை, கானான் தேசத்திற்கு வந்து 10 ஆண்டுகள், ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி, இஸ்மவேலுடைய தாயார். ஆகாரை குறித்து வேதம் சொல்கிற முன் சுருக்கம். ஆகாரை குறித்து 3 காரியங்கள்: அடங்கி இருந்த ஆகார், அழுது ஜெபித்த ஆகார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகார். ஆகாரை குறித்து 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆகார் சாராளுடைய கொடுமையினாலே வீட்டை விட்டு ஓடும் பொழுது தேவதூதர், ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்ட பொழுது, என் நாச்சியாருடைய கொடுமையினாலே நான் வீட்டை விட்டு ஓடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தேவதூதன், நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டையில் அடங்கி இரு என்று ஆகாரை திருப்பி அனுப்புவதை பார்க்கிறோம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்பது அது தேவையற்ற ஒரு காரியம். எங்கு போனாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து வரத்தான் செய்யும். தேவதூதன் சொன்னார், நீ திரும்பி போய் உன்னை கடிதப்படுத்தின, உன்னை கொடுமைப்படுத்தின அந்த நாச்சியார் அண்டையில நீ அடங்கி இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். ஆகார் திரும்பி போய் அடங்கி இருந்தான். பிரசங்கி 3:1 சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. கஷ்டத்தை கண்டு ஓடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதான் உலகத்தார் சொல்றாங்க நல்ல காலம்னு சொல்லி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அழுக ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம் என்று ஒவ்வொன்றுக்கும் காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:6 தெளிவாய் பேதுரு சொல்கிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி. தேவன் நம்மை உயர்த்துகிறவர். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஏற்ற காலத்திற்காக தேவனுடைய கைக்குள்ள அடங்கி இருப்போமானால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? பிரச்சனையை கண்டு ஓடுகிறோம். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில், நகோமியும் எலிமெலேக்கும் பெத்லெகேம், அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை விட்டு மோவாபுக்கு ஓடி போனார்கள். போனதுனால கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து திரும்ப வேண்டிய ஒரு சூழலை வந்தது. தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனைகளை இருக்கிற இடத்துல இருந்து பேச வேண்டுமே தவிர ஓடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஆகார் பிரச்சனையை கண்டு ஓடினால் தேவதூதன் சொன்னார், நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டையிலே அடங்கி இரு என்று சொன்னார். ஆகார் அடங்கி இருந்தான். இரண்டாவதாக, அழுது ஜெபித்த ஆகார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். ஆகார் கை குழந்தையோடு வனாந்தரத்தில் அழைத்து கொண்டிருந்த பொழுது தண்ணீர் இல்லாது பிள்ளை சாகுவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி பிள்ளையை கீழே போட்டு அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தம் போட்டு அழுதார். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:19 தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டார் என்று சொல்லி ஆகாருடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டு குழந்தைக்கு தேவையான தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அழுது ஜெபிக்கிறவர். தன்னுடைய பிரச்சனைக்காக, தன்னுடைய எதிர்காலத்திற்காக ஆகார் அழுது ஜெபித்தால் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். தேவ சமூகத்தில் தம்முடைய பிரச்சனைகளுக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக நாம் அழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்குகிறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், அன்னாள் அழுது ஜெபித்தால் அழகான சாமுவேலை பெற்றுக்கொண்டார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில், எசேக்கியா ராஜா அழுது ஜெபித்தார், 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட பெற்றுக்கொண்டார். லூகாஸ் விசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில், நான் இன்னொரு விதவை, எனக்கு இருந்த ஒரே மகனும் மரித்து போனானே என்று சொல்லி அழுது ஜெபித்தார். மரித்து போன வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பினார். அப்படி தேவைகளுக்காக நாம் அழுது ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 17-18 வசனங்கள், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருந்த இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றான். ஆகார்
ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டார். அடிமை பெண் எகிப்து தேசத்திலிருந்து 10 ஆண்டு காலமாக அடிமைத்தனத்தில் ஆபிரகாமுடைய வீட்டிலே அடிமையாக இருந்த அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவள் அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அந்த வாழ்க்கையினால கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த ஆசீர்வாதத்திற்கு முதலாவது காரணம் என்ன? ஆகார் அடங்கி இருந்தார். ஆகார் அழுது ஜெபித்தார். ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆம், வேதவசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 21வது வசனத்துல, நீங்கள் அடிமைகளாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதிருங்கள். பல நேரங்களில் சொல்றோம், எங்களை குடும்பப்படுத்துறாங்க, நாங்கள் அடிமையா இருக்கிறோம், இந்த வீட்டில் நாங்கள் ஒரு அடிமை, வேலை செய்யற இடத்துல நாங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அடிமையா இருந்தால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். வேதம் சொல்லுது லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனத்துல, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிறவர் என்று சொல்லி, நம்முடைய தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இந்த அடிமையாக இருக்கிறோம் என்று ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் குமுறுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதிருங்கள். அடிமையாக இருந்த ஆகாரை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகாரை போல அடங்கி இருங்கள், ஆகாரை போல அழுது ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்தது நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆகாருடைய வாழ்க்கையை கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அடிமையாய் இருந்த அவளை தேவரீர் ஆசீர்வதித்தேன். அதற்கு காரணம் அவள் அடங்கி இருந்தால், அழுது ஜெபித்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆகார ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.